Hi guys, welcome back to Shiju's Designing. நீங்க என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படினா என்னோட பேரு ஷிஜு and I'm a costume designer. And இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நார்மல் மிஷினில் எப்படி ஓவர்லாக் போடுறது அப்படின்னு தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். இப்போ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கலாம், இல்லை நீங்கள் இப்போ தான் உங்களோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். பட் எடுத்த உடனே ஒரு ஓவர்லாக் மிஷினுக்கு உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது உங்களோட துணியை வந்து நீங்கள் எப்படி செக்யூர் பண்ணிக்கலாம், நார்மல் மிஷின்லேயே ஓவர்லாக் எப்படி நீங்கள் போடலாம் அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதே சேம் துணியில் வந்து நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிச்சா உங்களுக்கு இது புரியாது. ஏன்னா அதே பிளாக் கலர் ஸ்டிச்சஸ் போடும்போது உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறதுக்காக நான் வேறு ஒரு ஒயிட் ஃபேப்ரிக்கில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் வந்து நான் போட்டுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் மிஷின்குள்ளே வந்துட்டு அந்த துணியை வந்து அதாவது இந்த சைடு ஒரு விரலும் இந்த சைடு ஒரு விரலும் வச்சுக்கோங்க. அந்த ஃபேப்ரிக் அப்படியே திருப்பிட்டு இப்போ உங்களோட பேக் ஸ்டிச் இருக்கும் இல்லையா, அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட கெய்டை வந்து கீழே வந்து காலில் வந்து லைட்டாக லிஃப்ட் பண்ணிக்கோங்க, ரொம்ப லிஃப்ட் பண்ணக்கூடாது. இப்போ உங்களோட ஃபிங்கர்ஸ் வந்து இந்த சைடு ஒரு ஃபிங்கர் இந்த சைடு ஒரு ஃபிங்கர் இருக்குல்ல, அது உள்ளே விட்டு இப்படி வெளியில் எடுக்கணும் நீங்கள். இப்போ நான் எப்படி பண்ணுறனோ சேம் அதே மாதிரி நீங்கள் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வராது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். பட் நீங்கள் நார்மல் துணியில் இந்த மாதிரி தச்சு ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் இந்த மாதிரி ஒரு ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து போட முடியும். இது ஒன்றுமே இல்லைங்க, உங்களோட கெய்டை வந்து லைட்டாக லிஃப்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட அந்த பேக் ஸ்டிச் வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் உங்களோட பெடல் வந்து ப்ரெஸ் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக பண்ணிடக்கூடாது, லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணும்போது ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக வந்து அதாவது உள்ளே விட்டு அந்த ரெண்டு விரலுக்கு நடுவில் அந்த துணி வந்து இப்படி உள்ளே விட்டு போகும்போது ஒரு ஜிக்ஸாக் ஸ்டிச் மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ இந்த ஸ்டிச்சஸ் போடும்போது உங்களோட துணியை வந்து நீங்கள் செக்யூர் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்டிச்சு எவ்வளோ தூரத்துக்கு இருக்கணும் நம்ம போட்டுக்கோலியா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைனு, அந்த ஸ்ட்ரெயிட் லைனை வந்து டச் பண்ணக்கூடாது. அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு ஒரு 2 பாயிண்ட் முன்னாடியே நிறுத்துகிற மாதிரி அந்த ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. பட் ப்ராக்டிஸ் பண்ண கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால உங்களோட துணியை வந்து நீங்கள் நல்லா செக்யூர் பண்ணிக்கலாம். ஸோ காட்டன் தவிர்த்து எக்ஸப்ட் காட்டன் தவிர்த்து மற்ற எல்லா துணியுமே வந்து பயங்கரமாக ஃப்ரே அவுட் ஆகும். அதுலேயும் இந்த ராசில்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தச்சு முடிக்கிறதுக்குள்ளே பாதி துணி காணாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கும் போது உங்களோட துணியை வந்து ஓரளவுக்கு நீங்கள் செக்யூர் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நான் இப்போ என்னோட மெயின் ஃபேப்ரிக்கில் நான் பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் இந்த ஒயிட் ஃபேப்ரிக்கில் நான் பண்ணி காமிச்சேன். எவ்வளோ அழகாக அந்த ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ வந்து உங்களுக்கு அந்த ஃப்ரே அவுட் ஆகிற ப்ராப்ளமே வராது. ஸோ இது மாதிரி நீங்களும் உங்களோட துணியை வந்து செக்யூர் பண்ணிக்கலாம். And that's all about this video guys. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா please like, share and subscribe பண்ணி என்னை support பண்ணுங்க. And thanks for watching.